பருப்பு வடையை அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதாவது பொடியா கட் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட வடையை குட்டி குட்டி பீஸா பிச்சு சேர்த்துக்கணும். அது அப்படியே பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. தக்காளி புளிப்பா இருக்கு அப்படின்னா நமக்கு புளிப்பு வேற எதுவும் ஊத்த தேவையில்லை. இல்லாட்டி அப்படின்னா நம்ம கொஞ்சம் புளி தண்ணி ஊத்திட்டு நல்லா கையாலே பிசையணுங்க. அது தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூட, கஞ்சி கூட எல்லாம் வச்சு சாப்பிடறது ரொம்பவே நல்லா இருக்கும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு எனக்கு முட்டை சாதம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மாச்சிக்கு அந்த வடை பிசைஞ்சது, அதுக்கப்புறம் தயிர் சாதத்தோட அவங்களுக்கு கொடுத்தாச்சு. முட்டை சாதம் சிம்பிளா கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு முட்டை, உப்பு போட்டு ஒரு ஸ்கிராம்பிள் எக் பண்ணிட்டு அதுல முட்டைங்கிற கடைசி சோறு போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டாச்சு சிம்பிளா. ஸோ இன்னைக்கு டேக்கு லஞ்ச் சிம்பிளா இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஃபைபருக்காக வெள்ளரிக்காய் வச்சு சிம்பிளா இன்னைக்கு லஞ்ச் முடிச்சாச்சு. இன்னைக்கு டே இந்த மாதிரி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.